இலங்கையில் தேர்தல்களின் போது வாக்காளர்களின் விரல்களில் அழியாத மை பூசும் நடைமுறையை சட்டப்பூர்வமாக நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தற்பொழுது இருக்கும் நடைமுறை 2004ஆம் ஆண்டு முதல் நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் வாக்காளர் ஒருவர் வாக்களிக்கும் முன் 2 முக்கிய நடைமுறைகள் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை சமர்ப்பித்து தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துதல், வாக்குப்பதிவு செய்த பின்னர் விரலில் அழியாத மை பூசுதல். இந்த 2 நடவடிக்கைகளும் ஒரே நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. அதாவது ஒரே நபர் ஒரு தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வாக்களிப்பதை தடுப்பது. மாற்றம் ஏன் முன்வைக்கப்படுகிறது? அரசாங்கத்தின் ஆய்வுகளின்படி அடையாள அட்டை சரிபார்ப்பு முறைமை தற்பொழுது போதுமான பாதுகாப்பை வழங்குகிறது. அதே நோக்கத்திற்காக அழியாத மை பயன்படுத்துவது தேவையற்ற இரட்டை நடைமுறையாக இருக்கிறது. வாக்கு சாவடிகளில் பணியாற்றும் அதிகாரிகளின் பணிச்சுமை அதிகரிக்கிறது. வாக்குப்பதிவு செயல்முறை அதிக நேரம் எடுக்கிறது. அரசாங்கத்திற்கு கூடுதல் செலவினம் ஏற்படுகிறது. தேர்தல் நிர்வாகத்தின் செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. இதனால் அழியாத மையை பயன்படுத்தும் நடைமுறையை நீக்கியும் தேர்தல்களின் நம்பகத்தன்மையை பாதுகாக்க முடியும் என அரசாங்கம் கருதியிருக்கிறது. அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம் அழியாத மை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அனைத்து தேர்தல் சட்டங்களிலும் இருந்தும் நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. திருத்தப்பட உள்ள சட்டங்கள் பின்வரும் சட்டங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட பிரிவுகள் நீக்கப்பட இருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் சட்டம் 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டம் பிரிவு 36, பாராளுமன்ற தேர்தல் சட்டம் 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டம் பிரிவு 38, மாகாண சபை தேர்தல் சட்டம் 1988ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டம் பிரிவு 36, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கட்டளை சட்டம் அத்தியாயம் 262, உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் கட்டளை சட்டம் பிரிவு 53A, மக்கள் தீர்ப்பு சட்டம் 1981ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க மக்கள் தீர்ப்பு சட்டம் பிரிவு 21. இந்த முடிவுகளின் தாக்கம் சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வந்தால் வாக்காளர்கள் தேர்தல் நாளில் அடையாள அட்டையை மட்டும் சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும். விரலில் அழியாத மை பூசப்படாது. வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வேகமாக நடைபெறும். தேர்தல் நடத்தும் செலவு குறையும். தேர்தல் அதிகாரிகளின் நிர்வாக சுமை குறையும். இலங்கையில் சுமார் 20 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த அழியாத மை பயன்பாட்டை நிறுத்தும் நோக்கில் அமைச்சரவை முக்கியமான கொள்கை முடிவொன்றை எடுத்திருக்கிறது. தற்பொழுது அடையாள அட்டை சரிபார்ப்பு முறைமை போதுமானதாக இருப்பதால் தேர்தல் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தவும் செலவை குறைக்கவும் இந்த மாற்றம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த நடைமுறை முழுமையாக நிறுத்தப்படுவதற்கு சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும்.